நாமத்தில் இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் ஆமீன் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்த வார்த்தையை தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேச போவார். அல்லேலூயா. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை தொடர்ந்து ஆமீன் அங்க சொல்லப்படுகிற வார்த்தை காலூன்றி நிற்கச் செய்வார். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. காலூன்றி நிற்பதற்கு நான் உங்களோடு கூட பேசினேன். காலூன்றி நிற்க செய்வதற்கு கர்த்தருடைய ஆவி நம்மிடத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப போகிறது என்று சொன்னேன். கர்த்தர் நம்மை காலூன்றி நிற்க செய்வார். வேதத்திலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதனை காலூன்றி தேவன் நிற்க செய்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு அசாத்தாரணமான ஒரு காரியங்களை இன்றைக்கு நாம தேவ வார்த்தை கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசேஷமாய் வித்தியாசமான அல்லேலூயா தேவன் நம்மோடு பேச போற சத்தியத்தை நாம் அது கவனமாய் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. வேதத்திலிருந்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தையும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோதாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார். யோசபாத் தன் பிதாக்களோடு 24:1 யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதுள்ளவனாயிருந்தார். 40 வருஷம் எருசலேமில் 40 வருஷம் போதும் 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே 7 வயது நிரம்பின ஒரு மனிதனை, ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து ராஜாவாக உட்கார வைக்கிறார். இவன் ராஜ வம்சத்தில் பிறந்தவன். இவர் ராஜகுமாரன். அடுத்த ஸ்தானத்திலே வரவேண்டிய ஒரு இடத்திலே நிற்கப்பட்டவன் இந்த ராஜகுமாரன் யோவாஸ் என்கிற ஒரு சின்ன தம்பி பையன். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் வம்சத்தில் அவங்க தகப்பன் அவங்களுடைய வம்சத்தை எல்லாம் அத்தாலியால் அழித்து போட்டாள். காரணம் என்ன? சோத்திரம். யெகூ ஆகாபின் குடும்பத்தையும் அவனோடு சேர்ந்த எல்லாரையும் அழித்து போட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் பாகால் வணக்கங்களை, காரியங்களை அவன் கொண்டு வந்து தேசம் முழுவதும் பரப்பி விக்கிரக ஆராதனை, விக்கிர கிரியைகளை தேசம் முழுவதும் பரவினபடினால் கர்த்தர் யெகூ என்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்பி ஆகாபின் குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். இதை கேள்விப்பட்ட அத்தாலியாள், சோத்திரம், ஆகாபினுடைய மகன் நினைக்கிறேன், சோத்திரம், அல்லேலூயா, அந்த அத்தாலியாள் கேள்விப்பட்டு என்னுடைய ராஜ வம்சத்தில் இருந்து எல்லாரையும் அழித்து போட்டாயா என்று சொல்லி, சோத்திரம், தாவீதின் வம்சத்தில் வந்ததான ராஜாக்களின் பட்டியலை அறிந்து கொண்டு அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டார். ஆமென். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அகசியாவின் தாயாகி அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்ட பொழுது அவள் எழும்பி தன் யூத குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினார். எல்லாரையும் அழித்து போட்டார். இதை அறிந்து கொண்ட யோய்தா என்கிற ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், அவங்க மனைவி, அவர்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அடுத்த ராஜாவா இருக்க போகிற யோவாஸ் என்கிற ஒரு சின்ன பச்சிலம் குழந்தையை தன் வீட்டில் வைத்து மறைத்து வைத்தார்கள், ஒளித்து வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இவனும் அழிந்து போனால் அடுத்த தேசத்துக்கு ராஜாவா வரப்போகிறவன் வம்சமே இல்லாம போகும் என்று அவனை பாதுகாப்பாக ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன பையன்தான் இந்த யோவாஸ். கிட்டத்தட்ட அவன் 12ஆம் வசனம் 22:12 வாசிக்கும் பொழுது அவன் 6 வருஷம் அல்லேலூயா ஒளித்து வைக்கப்பட்டவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க.
6 வருஷம் ஒளித்து வைக்கப்பட்டவன். அப்படின்னா அவன் குழந்தையில அவன் எடுத்து வச்சிருக்காங்க. சோத்திரம். அவன் நல்ல 6 வருஷம் மறைந்திருந்த ஒரு மனிதன். சோத்திரம். ஏற்ற காலம் வரும் பொழுது அவனை கொண்டு வந்து தேசத்துல, வயசு பெரிய காரியம் அல்ல, அவன் ஸ்தானம் பெரிய காரியம் அல்ல, 7 வயதானாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 40 வருஷம் அவன் தேசத்தை ஆளுகை செய்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனை கால் ஊன்றி நிற்க பண்ணினார்கள். யார் அழிக்க நினைத்தார்களோ, எந்த இடத்துல அழிக்க வந்தார்களோ, அதே இடத்துல யோவாஸ் என்கிற 7 வயது ராஜகுமாரன் தேசத்து ராஜாவாக நிற்க பண்ணினார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களை அழிக்க வந்ததோ, எந்த இடத்துல பலவிதமான சேதங்கள் வந்ததோ, எந்த இடத்துல பலவிதமான பாதிப்பு வந்ததோ, எந்த இடத்துல பலவிதமான அழிவு வந்ததோ, உங்களை அழிச்சிரோனும் முடிச்சிரோனும் முடிவு கட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணி உங்களுக்கு உதவி செயல்பட்டார்களோ, அதே இடத்தில் கர்த்தர் கால் ஊன்றி நிற்க பண்ணுவா. கால் ஊன்றி நிற்க பண்ணுவா. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி, உங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் மாற்றி, உங்களுடைய எல்லா காரியங்களை கர்த்தர் அறிந்து கொண்டு உங்களுக்கான ஒரு பாதையை, ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிற்க பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. கால் ஊன்றின யோவாஸ். சொல்லுங்க அந்த வார்த்தை, அதான் தலைப்பு. கால் ஊன்றின யோவாஸ். நான் சின்ன பையன், நான் சின்ன வயசு, அனுபவம் இல்லை, இதுக்கான காரியம் என்னிடத்தில் இல்லை என்று தன்னுடைய அவன் காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் தேசத்துக்கு ராஜாவா ஆயிருக்க முடியாது. அவனுடைய பரம்பரை, அவன் ராஜ பதவி அவங்க விட்டு மாறி போயிருக்கும். அடுத்து அவன் சந்ததியில் யாருமே ராஜ பதவிக்கு வந்திருக்க முடியாது. இது தேவனுடைய திட்டம். யோவாஸ் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று, யோய்தா என்கிற ஆசாரியன் வந்து அதை நிறுத்த வேண்டும் என்று தேவனுடைய பிளான் இருந்தது. இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்துல, இடத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். எங்க கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமோ, எங்க கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டுமோ, அந்த இடத்துல சரியா தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவா. உங்க பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வைப்பா. நீங்கள் நிறுத்த வேண்டிய இடத்துல, உட்கார வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வைப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்கப்பா. என்னை கொண்டு பார்லிமெண்ட்ல உட்கார வைக்கணும், நிச்சயமா உட்கார வச்சிருவாரு. நீங்க நம்புறீங்களா? பாஸ்டர், நீங்க சாதாரண கவுன்சில் கூட ஆகல பாஸ்டர், எப்படி பாஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு போய் கேக்குறீங்களா? கர்த்தர் நினைச்சாருன்னா கொண்டு வந்து நிறுத்துவா. ஆமென் வர மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் பாப்பார். நீ ஆனமலை ஒளிஞ்சது போதும், ஆஸ்திரேலியாக்கு வாண்டா, நிச்சயமா ஆண்டவர் கூட ஆஸ்திரேலியா நிறுத்தி வைப்பாரு. நம்பிக்கை இல்லையா? இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு தூரம் நீ பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கேட்கற மாதிரி தெரியல. உன் பிரசங்கம் எல்லாம் நிறைய இடத்துக்கு போகுது. அது நேரம் நீ ஆஸ்திரேலியாக்கு வந்து ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா போக வேண்டியதான். பாஸ்டர், நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு யாராவது வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் வர விரும்பினால் என்னோட கூட ஆஸ்திரேலியாக்கு வரலாம். என்னமோ தெரியல, கர்த்தர் புது வருஷத்துக்கு கொண்டு வர போல இருக்கு ஆஸ்திரேலியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிளைட்ல போவங்கிறது நினைப்பே என் சிந்தையில கூட வரல. ஆனா கர்த்தர் இந்த வருஷம் கொண்டு போய் நிறுத்தினாரா இல்லையா? பிளைட்ல போகும் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, கால் தூசி கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். தேவன் எங்க கொண்டு போய் நம்ம காலை நிறுத்த வைக்க வேண்டுமோ, எங்க கொண்டு போய் நம்ம உட்கார வைக்க வேண்டுமோ, அந்த இடத்துல சரியா கொண்டு நிறுத்துவாப்பா. இந்த மாத வார்த்தை தான், கால் ஊன்றி நிற்க செய்வா. உங்க தொழில்களில, உங்க வேலைகளில, நீங்க பார்க்கிற தொழில்களில், இடங்களில, இருக்கிற ஊர்களில, பட்டணங்களில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வைப்பா. ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அவன் கொண்டு நிறுத்தி வைப்பதற்கு யோய்தா என்கிற ஒரு ஆசாரியன் அங்க தேவைப்பட்டான். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும், நீங்க தேவன் விரும்புகிற காரியம் கொண்டு எல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆசாரியன் தேவை. ஒரு ஆசாரியன் தேவை, 10 ஆசாரியன் தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். திங்கட்கிழமை ஒரு ஆசாரியன், செவ்வாய்க்கிழமை ஒரு ஆசாரியன், ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஆசாரியன், 2வது வாரத்துக்கு ஒரு ஆசாரியன். நான் சொல்றது புரியுது? ஆசாரியன் பாஸ்டர், சபை நடத்துறவர், சபை மேய்ப்பர். அல்லேலூயா. ஆமா, அந்த நாட்கள் ஆசாரியர்கள் தான் சபை ஆசாரிப்பு கூடாரத்தை அவருக்கு தான் அவருக்கு பலி செலுத்தினார்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அப்பப்போ ஒவ்வொரு ஆசாரியனை வச்சுக்கிறோம். சோத்திரம்.
அது ஒரு ஆசை. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர், ஒரு தலைவன் நம்மளை சரியான இடத்துல வழி நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை மகிமையாய் நடத்துவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோய்தா என்கிற அந்த ஆசாரியன், அவங்க மனைவிதான், சோத்திரம், 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க மனைவிதான் என்ன செய்கிறார்? அதை அவனை ஒளிச்சு வைக்கிறா, பாதுகாக்கிறா. வாசிக்க அந்த வசனத்தை. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் அவன் வீட்டில் கொண்டு வந்து வைத்தால், அப்படியே அத்தலியா அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோதாவின் பெண் ஜாதியும் ஆகிய யோய்தாவும் அவன் மனைவி ஆகிய யோசேபியாத் அவளை ஒளித்து வைத்தார். சொல்லுங்க, பாதுகாத்து ஒளித்து வைத்தார். யோய்தாவும் அவங்க மனைவியும் தான் குடும்பமா சேர்ந்துதான் அந்த காரியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உயரணுமா, மேன்மை அடையணுமா, கர்த்தர் உங்களை காலோடு நிக்க வைக்கணுமா, உங்களை சரியா உங்களை தேவன் நடத்துவா. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களை இவங்களை குறை சொல்லாதீங்க. அவங்களை இவங்களை குறை சொல்லி உங்க வாழ்க்கையில தேவன் கொண்டு வர ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை சரியா நடத்துவார். தேவன் நம்மை கரெக்டா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நான் வீட்டுல பெட் ரெஸ்டா இருந்தேன். ஒரு 4 வருஷம் நினைக்கிறேன். மரண போராட்டம். டாக்டர் சொல்லிட்டார், அவ்வளவுதான், நீங்க முடிஞ்ச வாழ்க்கை ஒண்ணுமே செய்ய முடியாது, உன் வியாதி அந்த அளவுக்கு ஆயிருச்சு, நீ 4 வருஷம் அல்லேலூயா கிட்டத்தட்ட நீ சாகர வரைக்கும் மெடிசன் எடுக்கணும், வீட்டுல கடன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிட்டார். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நான் வீட்டுல தான் இருந்தேன் பாருங்க. எந்த படிப்புக்கும் போகல, எந்த காரியம் செய்யல. கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் வீட்டுல தான் இருந்தேன். 2004 வரைக்கும், 2004 வரைக்கும் நான் வீட்டுல தான் இருந்தேன். சோத்திரம், எந்த வேலையும் செய்யல, எந்த படிப்புக்கு நான் போகல. 4 வருஷம் தேவன் என்னை அப்படி அனுமதிச்சு, உண்மையானால் அதுல ஏதோ ஒரு காரியம் நடப்பது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு காரியத்தை நம்ம உட்கார வைக்கிறார்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ளணும். தேவன் சில ஓய்வு காலத்தை கொடுக்கிறார், சில மறைவிடமாய் ஒளிந்திருப்பதற்கு சில காலங்களை கொடுக்கிறார். அப்படின்னா நாம அங்க இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நடத்துற பாதையில நம்ம நடக்கணும், அவசரப்பட்டு ஓடிவிடக் கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. இந்த யோவாஸ் காலூன்றி நிற்பதற்கான அல்லேலூயா தேவன் செய்த 3 காரியங்களை வேகமா சொல்ல போறேன். இப்போ 4 சொல்லுவேன், நேரம் பொறுத்து அல்லேலூயா 3ஓடு முடிக்கலாம் நினைக்கிறேன். சோத்திரம், கவனிங்க. நம்ம யோவாஸ் காலூன்றி நிற்பதற்கு தேவன் செய்த சில காரியங்களை சொல்ல போறோம். 1, வெளியே கொண்டு வந்தார். சொல்லுங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. வெளியே கொண்டு வந்தார். சோத்திரம். 2வது, வெகுமானம் தந்தார். சொல்லுங்க, வெகுமானம் தந்தார். 3வது, வெட்டி போட்டார். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆமா, தகர்க்க வேண்டியதை, தள்ள வேண்டியதை, அகற்ற வேண்டியதை தேவன் அகற்றினார், தள்ளினார், வெட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில நடந்தாதான் நம்ம அடுத்த ஒரு ஸ்தானத்துல போய் நிற்க முடியும். தேவன் நடத்துகிற ஒரு இடத்துல போய் நம்ம அமர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. முதலாவது அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. 23:11 வாசிங்க. பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சி நாகமத்தை அவன் கையில் கொடுத்து, ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்தார்கள். அவனை ராஜா ஆக்கினார். இதுவரை மறைந்திருந்தவன், இதுவரைக்கும் மறைத்து வைக்கப்பட்டவன், சோத்திரம், இதுவரைக்கும் வெளிப்படாதவன், கிட்டத்தட்ட 6 வருஷம் அவன் மறைந்திருந்தவன், 6 வருஷம் மறைத்து வைக்கப்பட்டவன். இப்பொழுது கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். சோத்திரம், அல்லேலூயா. அத்தாலியாளுக்கு பயந்து, சோத்திரம், அவன் தேசத்தில் இருக்கிற அழிவை பயந்து, தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையை பயந்து அவன் மறைந்திருந்தவன், ஒளிந்திருந்தவன், பாதுகாப்பா இருந்தவன். இப்பொழுது கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். நீ உள்ள இருந்த காலம் முடிந்தது. நீ மறைந்திருந்தது போதும். நீ இதுவரைக்கும் அமர்ந்திருந்தது போதும். இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தது போதும். நீ வெளியே வருகிற காலம், நீ காலோடு நிற்க வேண்டிய காலம். தேவன் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென் வாசு. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க.
4 பேர் மாதிரி வந்து உட்கார்ந்து ஆமென் 4 பேர்த்து கூட கும்பலா பாட்டு பாடி கும்பலா ஆமென் அல்லேலூயா போட்டு கும்பலா சாப்பாடு சாப்பிட்டு கும்பலா கிளம்பி போக கூடாது. அடுத்த ஸ்தானத்துக்கு நேராய் நீ எழும்பணும். அடுத்த பாதைக்கு நேராய் தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துக்காய் உழைச்சு, உலகத்துக்காய் உழைச்சு, பணத்துக்காய் ஓடி, ஐஸ்வர்யத்துக்காய் ஓடி, அதற்கு ஓடி இதற்கு ஓடி, அப்படி இப்படி ஓடின காலங்கள் முடிந்தது. இனி அதை விட்டு வெளியே வா. கர்த்தருக்காக எழும்பு, தேவனுக்காக எழும்பு, தேவன் நடத்துற பாதைக்காக எழும்பி வா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் எல்லாம் மாயின்னு பிரசங்கிய சொல்லிட்டார், சாலமோன் சொல்லிட்டார். அவர் பல விஷயங்களை பார்த்து ஆமென் அதை எதையும் பார்த்து அவர் கடைசி எழுதிட்டார், உலகம் எல்லாம் மாய். அல்லேலூயா. அவர் சேர்க்காத பணம் கிடையாது, அவர் சேர்க்காத ஐஸ்வர்யம் கிடையாது. கடைசியில சொல்லிட்டார், அதெல்லாம் தொலைந்தார். என்ன தொலைந்தார்? ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவனுக்கு பின்னாடி என்னத்தை வச்சுட்டு போறாங்களா? ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா எனக்கு ஒண்ணு வச்சுட்டு போகாதனால எனக்கு தொல்லை இல்லாம இருக்க நான். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற சட்டத்துக்கு அக்கா தங்கச்சிகளா இருக்கலாம், கூட பிறந்த பொம்பளைகளா இருந்தாலும் ஆம்பளைகளா இருந்தாலும் எல்லாரும் கேஸ் போட்டே தொலைக்கிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா கேஸ்ல பார்த்தே வாழ்க்கை முடியும். சொத்து இல்லாத ரொம்ப நல்லதுங்கிற நான், இப்போ பணம் இல்லாதது நல்லதுங்கிற நான். பணம் தேவை, ரொம்ப தேவை பணம். அல்லேலூயா. அப்பப்ப வந்து அந்த தேவைகளை சந்திச்சுட்டு போயிட்டா போதும் தான் என் விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. பணத்தை ரொம்ப வச்சுட்டா ஐயோ அடுத்து எவன் வரான்னு தெரியலையே, அடுத்த மோதி என்ன ஆர்டர் போடுறாருன்னு தெரியலையே, ஆமா ஐயோ இது நகை அங்க கிடக்குது, இந்த நகை இங்க கிடக்குது, ஐயோ அந்த கருவூசியல் அங்க கிடக்குது, கனரா பேங்க் அங்க கிடக்குது, ஆமா அழுல சிட்டி பேங்க் இங்க கிடக்குது, அப்படி 4 சிட்டிக்கு சுத்தி சுத்தி. அல்லேலூயா. எங்க அல்லேலூயா மனைவிக்கும் காதுல கழுத்துல ஒண்ணு இல்ல, எங்க அக்கா தங்கச்சியும் காதுல கழுத்து எல்லாம் இல்லாதது கர்த்தருக்கு சோத்திரங்கிறேன். சொல்லுங்க. இல்லாட்டி தங்கச்சிக்காரி வருவா. இப்ப யாரும் வீட்டுக்கு வர்றதில்ல, யாரும் இங்கிட்டு கேட்கறது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தங்கச்சிக்காரி அண்ணா எதை வச்சு கொடு அண்ணா, அதை இதையும் வச்சிருக்கிறீங்களா, அண்ணி கொண்டு வந்து ஏதாவது வச்சு கொடு அண்ணா அப்படின்னு அக்காவோ தங்கச்சியோ அல்லது உறவுக்காரங்கள யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? சரி பாவப்படுறா தங்கச்சி, அக்கா அப்படி கஷ்டப்படுறா பாவப்படான்னு வச்சு கொடுத்தா அல்லேலூயா. அதுல வச்சு கொடுத்து அதுல வர பிரச்சனை, வச்சறதுனால நமக்கும் பிரச்சனை, வாங்குறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை. அப்புறம் நாளைக்கு அக்கா தங்கச்சிக்குள்ள தம்பி அண்ணனுக்குள்ள பிரச்சனைகள். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் அழகா எழுதியிருக்கிறார், துரு பிடிக்குமாமா. என்ன பிடிக்கும்? துரு பிடிக்குமா? என்னது? அல்லேலூயா. பொண்ணு வெள்ளி எல்லாம் என்ன ஆகும்? துரு பிடிக்கும். பணம் கரைய அரிக்குமா, பூச்சி அரிக்குமா பணத்தை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு ஆமென் பவுல போல அல்லேலூயா நம்ம சொல்ல போகிறோம். அல்லேலூயா. லாபமாய் வந்ததெல்லாம் நஷ்டமா, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமா நான் விட ரெடி, குப்பையாக எண்ணுகிறேன். கர்த்தருக்காக இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனி கர்த்தரை கொண்டு போகிற வாழ்க்கை, இனி தேவன் நடத்துகிற அந்த வாழ்க்கைக்கு நேராய் நான் நடத்தப்பட விரும்புகிறேன், வெளியே வர விரும்புகிறேன். சிலர் பாவத்தை விட்டுட்டு வர முடியல, சிலர் செல்போனை விட்டுட்டு வர முடியல, சிலர் சேட்டிங்கை விட்டுட்டு வர முடியல. இன்ஸ்டாகிராம்ல போய் அவங்க ஓட போய் ஒரு அப்படியே பண்ணுனாதான் திருப்தி வருது. ஒரு மெசேஜ் அனுப்பி ஹாயோ ஹீயோ ஏதோ அனுப்பி சாப்பிட்டியா வச்சியா, ஆமா என்ன மஞ்சள் கலரா பச்சை கலரா, ஆமா ரிப்பன் என்ன கலர், பூ என்ன கலரு, ஆமா பேண்ட் என்ன கலரு. அல்லேலூயா. ஆமா தூங்கும் போது கூட சிலர் பெட்ஷீட்டை போத்திட்டு உள்ள சிமினி விளக்க வச்சுட்டு ஆமா அப்படி ஒரு ஆமா சேட்டிங் நடக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் காலம் இல்லை. ஏன்னா தனி தனி ரூம் வந்துருச்சு பாருங்க. அவன் ரொம்ப வசதியா போச்சு. அம்மா கேட்டா சொல்லுவோம், என் புள்ள செமஸ்டருக்கு படிக்கிறா பாஸ்டர். புள்ள சொல்லிட்டு போக, அம்மா என்னை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, சோத்துக்கு நான் வந்துடுறேன், அது வரைக்கும் கதவை திறக்காத, நான் படிக்கணும் செமஸ்டருக்கு. செமஸ்டருக்கு படிக்குதா இல்ல கெமிஸ்டருக்கு படிக்குதான்னு தெரியல. வெளியே வா. கர்த்தர் உன்னை சில காரியத்தை விட்டு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் நடத்த விரும்புகிறார், நீதியான பாதைக்கு நேரம் நடத்த விரும்புகிறார். அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் வெளியே வாங்குறாரு. 400 வருஷம் தான் கர்த்தர் சொன்னாரு, ஆனா 430 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் வெளியே வருவதற்கு இன்னும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறையா? வெளியே வா. உனக்கான காணான் ரெடியா இருக்கு. நீ கால் கொண்டு நிக்க வேண்டிய நிலை ரெடியா இருக்கிறது. வெளியே வா.
யார பார்த்தாலும் குடும்பம், குழந்தை, குட்டி. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பாஸ்டர் புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும். இப்ப அப்படி இல்ல, பாஸ்டர் பேரனை பேத்திய பார்க்கணும். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? புருஷனை பார்க்கணும் பாஸ்டர், புருஷன் வந்துருவாரு, சோறாக்கணும் பாஸ்டர், பிள்ளை வந்துரும் சோறாக்க. இன்னைக்கு பாஸ்டர் பேரக்குட்டி பேரக்குட்டி பேரக்குட்டி. தப்பு இல்லைங்க, பேரக்குட்டி பாக்குற தப்பு இல்ல. பெத்தவ எங்க போனான்னு கேட்க, செவிட்டுல வச்சு நீ தானே பெத்த, பார்க்க வேண்டிய கடமை நான் பாக்குறேன். இல்ல அது என்ன 24 மணி நேரம் நீயா பாக்குறது? உன் ஆவிக்குரிய ஜீவன் அழிஞ்சு போச்சு, ஆவிக்குரிய காரியங்கள் இழந்து விட்டாய். ஏன் காலோடு நிக்க முடியல? ஏன் உறுதியா நிக்க முடியல? ஒரு ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, கர்த்தரோடு நடக்கிற காரியம் இல்ல, தேவ சமூகத்துக்கு வர முடியல, ஆராதிக்க வர முடியல, திருவிருந்துக்கு பங்கு பெற முடியல, தேவ காரியத்துல செயல்பட முடியல. பேர தப்பு சொல்ல, பேர பிள்ளைகளை பாக்குறவங்க தப்பு சொல்ல. பெத்தவன் எங்கன்னு கேக்குற, பெற்றெடுத்தவன் எங்க? ராமேன் சொல்லுங்க. யாக்கோபு தன் மனைவி, பிள்ளை, 2 மனைவி, 12 பிள்ளைகள். சோத்திரம். யாப்போக்கு என்னும் நதிக்கரையில் வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஜபத்துக்கே தன்னை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு வந்த துறப்பில் எப்ப ராத்திரி, ஹலோ, எப்ப ராத்திரி எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ தூங்கினாலும் சரி, தூங்காவிட்டாலும் சரி, வனாந்தரத்துல என்ன பண்ணாலும் சரி, எனக்கு ஐ அம் டோன்ட் கேர், நான் ராஜாவை பார்க்க வேண்டும். ஹலோ, ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு ஜபம்னா கசப்பு, குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும். பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ்டர், பாஸ்டர் மன்னிச்சுக்கங்க பாஸ்டர். என்னத்துக்கு நான் மன்னிக்கணும்? ஆமென் சொல்லுங்க. வெளியே வருகிற காலம், நீ வெளியே வந்தீனா இப்ப நீ ராஜ அரண்ல உட்கார போற. உன்னை கொண்டு வந்து ஒரு ஸ்தானத்துல உட்கார. இன்னும் நான் குழந்தை, நான் வரமாட்டேன் அப்படின்னு யோவாஸ் ஆளுகள. ஆமென் சொல்லுங்க. 6 வயசு குழந்தை தான், 6 வயசு குழந்தை. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? என்ன தெரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நாலேஜ் யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. 6 வருஷம் உள்ள இருந்தவன், வீட்டுக்குள்ளே இருந்தவன், பால் சாப்பிட்டு இருக்கலாம். அவ பால் புட்டியில பால் ஊட்டி இருப்பா, சோற ஊட்டி இருப்பா. வெளியே காட்டாம நமக்கு கூட வெளியே நிலாவை காமிச்சு சூரியனை காமிச்சு சோறு ஊட்டினாங்க. அவனுக்கு வெளியே கொண்டு வந்து சூரியனும் காமிக்கல, காக்காவையும் காமிக்கல, ஒன்னும் காமிக்கதான் வளர்த்துனாங்க. 6 வருஷம் வீட்டுக்குள்ளதான் இருந்தான், வெளி உலகமே தெரியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப திடீர்னு அவனை வெளியே கொண்டு வந்து 7வது வருஷத்துல கொண்டு வந்து வெளியே நிறுத்தி நீதான் ராஜான்னு சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கு? ராஜா கையை சூப்பிட்டு வந்திருப்பான். எனக்கு நிறைய பேர் கை சூப்புறாங்களே. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. பால் வேணும், பால் வேணும் கத்துல. அவன் மேல ஒரு ராஜா பதவி வருது, ராஜா பொக்கிஷம் வருது, ஒரு அதிகாரம் வருகிறது. அடுத்த பாயிண்ட் சொல்றேன். அவனுக்கு எல்லாம் வருது, ராஜா வாழ்கிறாங்க. 6 வயசுல 7 வயசுல அவன் போய் ராஜா வாழ்கன்னு சொன்னா அவனுக்கு ராஜான்னு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான். அது எந்த வயசானாலும் என்ன காரியம் வந்து நடக்கும். எங்க அப்பா திடீர்னு மரிச்சு போனார் 2009 இரவு 2 மணிக்கு திடீர்னு அவர் மரித்து போனார். மரிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அவர் படுக்கல, ஒரு நாள் ஆஸ்பத்திரியில போய், ஒரு நாள் அவர் போய் நின்னதில்லை, இருந்ததில்லை, பெட்ல ரெஸ்ட் எடுத்தது இல்ல. திடீர்னு ராத்திரி மரித்து போனார். எனக்கு யோவாசமா இருந்தா, அவருக்கு 6 வயசு 7 வயசு, எனக்கு வந்து அன்னைக்கு 24 வயசு நினைக்கிறேன். சோத்திரம். வெளி உலகமே தெரியும். நான் ஒரு குழந்தை தான், வீட்டுல நான் ஒரு குழந்தை. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எங்க அப்பா இந்த மாதிரி சீரியஸ் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கேட்டு போனா அங்க பார்த்து சொன்னாங்க, அவர் இறந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதுன்னு தெரியல. திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு போன் பண்ணது யாரு தெரியுமா? பாஸ்டர்மார்களுக்கு, சொந்தக்காரர் எல்லாரும் போன் பண்ணதுல என் தங்கச்சி. அந்த அளவு கூட எனக்கு என்ன இல்ல, விவரம் இல்ல. என்னை விட அவ 3 வருஷத்துக்கு சின்ன பிள்ளை. சோத்திரம். எல்லாருக்கும் போன் பண்ணி சொன்னது என் தங்கச்சி. அவன் சொல்லுங்க. அடுத்த வாரம் மைக்கு பிடிச்சு நான் நிக்கும் போது யாராவது ஏத்துக்குவாங்களா? இவன் பாஸ்ட்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அங்க கீழே உட்காந்துட்டு இருந்த நானு எனக்கு கொண்டு வந்து மேல நின்று மைக்கு பிடிச்சு நான் தான் பாஸ்ட்னா யாராவது ஒத்துக்குவீங்களா? ஒத்துட்டாங்களா? அன்னைக்கு யாரும் ஒத்துக்கல. அன்னைக்கு இருந்த விசுவாசிங்க என்னையா அங்கீகரிக்கல. சிலர் இருக்கிறீங்க, அன்னைக்கு இருந்த சிலர் இன்னைக்கு இருக்கிறீங்க. சோத்திரம் கத்தருக்கு. என்னை அங்கீகரிக்கல, பாஸ்ட் அங்கீகரிக்கல, என்னை ஊழியக்காரன் அங்கீகரிக்கல.
கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். வெளியே கொண்டு வந்தார். அறைக்குள்ள இருந்த அவனை, ஆமென் அல்லேலூயா, அவன் அறைக்குள்ள உலாவிக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. நான் ஒண்ணு மட்டும் புடிச்சிட்டேன், கர்த்தருக்கு ஏதோ ஒரு திட்டம் உண்டு. என்னை கொண்டு நிறுத்திருக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை புரிந்தனால்தான் இன்னைக்கு நான் வைராக்கியமா ஊழியம் செய்வதற்கு ஆமென் அல்லேலூயா கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை எதிர்த்தவங்க, எனக்கு விரோதமா செயல்பட்டவங்க இன்னைக்கு என் பக்கத்துல இல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அல்லேலூயா சுகமா ஊழியம் செய்ய கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை சத்தியமா பேசுறதுக்கு தேவன் அந்த வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போ செங்கல் கொடுப்பாங்க, அங்க போ கச்சிப்பு கொடுப்பாங்க, அப்பெல்லாம் ஊழியத்தை பார்த்து எங்கேயும் ஓடுறது கிடையாது. சத்தியத்தை படி, சத்தியத்தை விசுவாசி, சத்தியத்துக்காய் வாழு. கர்த்தர் உன்னை சாதனையாளராய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. வெளியே கொண்டு வந்தா. பேதுரு நாளைக்கு சாக போறாரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல கவனிங்க, சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நாளைக்கு சாக போறார். இன்னைக்கு யாக்கோபு கொன்ன மாதிரி நாளைக்கு பேதுரு கொல்ல போறாங்க, நாளைக்கு சாக போறாங்க. இப்ப பேதுரு சிறையில் இருக்கிறார். பேதுருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையோ, அங்க இருந்த ஏரோது, அங்க இருந்த எல்லாரும் ராஜாக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நாளைக்கு இவனையும் போடணும். இன்னைக்கு யாக்கோப பட்டயத்தினால போட்ட மாதிரி பேதுருவையும் போடணும் சொல்லி பிளான் பண்ணி ரெடியா இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை வந்ததுனால பஸ்கா பண்டிகை முடியட்டும், நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் இருக்கும் பொழுது கர்த்தர் ராத்திரி ஒரு தூதனை அனுப்புகிறார். அவரு பாருங்க, நமக்கு நாளைக்கு சாகணும், நமக்கு இன்னைக்கு எப்படி இருப்போம்? வீட்டுல பிரியாணி ஆக்கி எல்லாரும் கூப்பிட்டு விருந்து போட்டா செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேதுரு நல்லா ஃப்ரீயா படுத்திருக்கிறார். வஸ்திரம் கூட அப்படியே ஃப்ரீயா இல்லாம ஃப்ரீயா படுத்திருக்கிறார். காயா தூங்குறார். எழுப்புனா அவர் எந்திரிக்கவே இல்லை. நமக்கெல்லாம் தூங்கும் போது ஒரு சின்ன லைட் போட்டாவே டபக்குன்னு முழிப்பு வந்துடும். அந்த ரூமுக்குள்ள பெரிய வெளிச்சம் வந்திருக்கு. ஆனா பேதுரு என்ன செய்யல? முழிக்கவே இல்லை. கடைசியில் எழுப்பி பார்த்தா எழுப்புற மாதிரி தெரியல, விழாவில் ஒரு தட்டு, அவ்வளவுதான், முடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, ஏய் பாதரட்சியை போடு, வஸ்திரத்தை போடு, அரை கட்சியை கட்டு, கிளம்ப. தேவ தூதன் புடிச்சு கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அங்க 4 காவல்கள், 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல், கேட் எல்லாம் அப்பப்ப அப்படி ஓபன் ஆகுது. கர்த்தர் கொண்டு வந்து தெருவுல கொண்டு வந்து விடுறார். ஆமென் சொல்லுங்க. எங்க கொண்டு வந்து விடுறாரு? ஆமா, கேட்டை மட்டும் ஓபன் பண்ணல, கொண்டு வந்து தெருவுல கொண்டு வந்து விடுறார். அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு குற்றப்படுத்தி அவனை சிறையில போட்டிருக்காங்க. பார்வோன் சொல்றாரு, அவனை தீவிரமாய் வெளியே கொண்டு வாங்க, குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அவனுக்கு கொடுத்து அவனை வெளியே கொண்டு வாங்க, சவரம் பண்ணி வெளியே கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட தீங்குகள் கொடுத்து உங்களை அடைத்து வச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றார், இப்ப நீ வெளியே வருகிற காலம், நீ வெளியே கொண்டு வந்து உன்னை பிரகாசிக்கிற காலம். பேதுரு மகிமையாய் பிரகாசித்தான் ஆண்டவருக்காக. யோசேப்பு வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். கொண்டு வந்து அவனுக்கு தெரியாது, நான் ஒரு அதிகாரியா மாற போறேன், எகிப்தில ஒரு அதிகாரியா இருக்க போறேன் அப்படின்னு யோசேப்புக்கு தெரியல. ஆனா கர்த்தருக்கு தெரிஞ்சனால தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அழுகிறது, பேசாம அங்கே இருந்ததுக்கு இங்க வந்து பெரிய போராட்டமா இருக்கு ஆண்டவர், ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்கு ஆண்டவர், என் பாடு தீரவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன், வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வேதம், லோத்து சோதோம்ல இருக்கிற ஆபிரகாம், அதுக்காக ஜெபம் ஆண்டவர் சொல்றாரு, நான் சோதோமை அழிக்க போறேன். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் மனம் கசந்து ஜெபம் பண்றார். ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தூதன் அனுப்புகிறார் சோதோமுக்கு. சோத்திரம். அங்க அல்லேலூயா, அங்க தூதன் அனுப்பி வசனம் அழகா சொல்லுது. சோத்திரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல அவங்க கைய புடிச்சு, அவங்க மனைவி, அவங்க குமாரத்திகள் எல்லாம் ஆண்டவர் தூதன் புடிச்சு கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து விட்டாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென் சொல்லுங்க.
பிரச்சனை பிரச்சனை சொல்றீங்க பாருங்களா, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இப்படி நடக்குது, எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றீங்க பாருல. கர்த்தர் ஏற்ற வேலையில அவர் கைய புடிச்சு கொண்டு வந்து வெளியே விடுவாராம். ஆமென் சொல்லுங்க. கைய புடிச்சு கொண்டு வந்து வெளியே விடுவாராம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு சூப்பர் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஏன் கவலை, ஏன் பிரச்சனை, ஏன் சோர்ந்து போறீங்க? கர்த்தர் ஏற்ற வேலை கொண்டு வந்து நிறுத்துவா. நீங்க ஒரு அல்லேலூயா உன்னதமான ஸ்தானத்துல உட்கார போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிறைய வேதத்துல நிறைய சொல்லிட்டே போகலாம். மோசே கிட்டத்தட்ட 40 வருஷம் எங்க இருந்தா தெரியுமா? எங்க இருந்தா? முதல்லயே அல்லேலூயா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு பிறந்து 3 மாசத்துல அம்மா வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருந்தா. சில நாள் நாணல் பெட்டிக்குள்ள அடங்கி இருந்தான் மோசே. குழந்தை அவனை பயந்து பார்வோன் அழிச்சிருவான், குழந்தையெல்லாம் அழிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பயந்து கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தான், ஒளிஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாணல் பெட்டிக்குள்ள சில நாட்கள் நாணல் பெட்டிக்குள்ள இருந்தான் மோசே. அதுக்கப்புறம் அந்த நாணல் பெட்டியிலிருந்து அவனை வெளியெடுத்து பார்வோனுடைய வீட்டுல வளர்றான். வளர்ந்ததுக்கு அப்புறம் சிப்போரால பாக்குறான், சிப்போரால சிக்கி விட்டான். நாம என்ன வரமாட்டேங்க. ஆடு மேய்க்க போன இடத்துல சிப்போரால ஆடு மேய்க்க வந்தா இந்த சிப்போராமா இல்ல, பைபிள்ல வேதத்தில் உள்ள சிப்போராமா. ஆடு மேய்க்க போகும் பொழுது சிப்போரால பார்த்தா, பேசினா சோத்திரம். சிப்போரால் கூப்பிட்டா வீட்டுக்கு போனா, அங்க சிப்போரால் வீட்டுல அவனுக்கு பயங்கர மரியாதை. மாமனாரு அவ்வளவுதான். அங்க எப்ப வீட்டுக்கு காலடி வச்சானோ 40 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஹலோ, மாமியார் வீட்டுக்கு போங்க, 1 நாள் 2 நாள் தங்குங்க. 3 நாளைக்கு மேல தங்குனீங்கன்னா உங்களுக்கு நீங்க அரெஸ்ட் ஆயிருவீங்க. புரிஞ்சவங்க ஆமேன்னு அல்லேலூயா, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் எப்பவுமே நான் மாமியார் வீட்டுக்கு போகும்போது இவங்க விட்டு நான் வந்துடுவேன். நல்ல மாமியார் இப்ப இல்ல, அவங்க கர்த்தருக்குள் நிறுத்தி அடைஞ்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா அல்லேலூயா. சிலர்லாம் அப்படியே மருமகனை பார்த்த உடனே ஐயோ உங்களை மாதிரி என் மகன் கூட கிடையாது அப்படின்னு புடிச்சாங்க. முடிஞ்சு போச்சு. புடிச்சு கட்டி வச்சாங்கன்னா கோழி வச்சு வறுத்துருவாங்க, வான்கோழி வறுத்துருவாங்க. ஆமா, அதை வறுத்து இதை வறுத்து அந்த குழம்பு நம்ம வீட்டுல சாப்பிடாத வெரைட்டிகள் அங்க இருக்கிற 3 நாளும் அப்படி ஒரு விருந்து போடுவாங்க. விருந்துக்கு பின்னாடி நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியாம நம்ம சாப்பிட்டுறோம். விருந்துல மயங்கிறாதீங்க. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு பழமொழி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. மாமியார் வீட்டுக்கு போற கேசுக்கெல்லாம் பாத்துக்குங்க. சோத்திரம். அப்போ அல்லேலூயா பிள்ளைகளை லவ் பண்றவங்க எல்லாம் பாத்துக்குங்க. ஆமா அல்லேலூயா, நல்ல பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார், நல்ல ஆண்கள் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவையெல்லாம் போய் சிக்கிறாதீங்க. அன்னைக்கு மோசே 40 வருஷம் சிக்கின மாதிரி, அன்னைக்கு யாக்கோபு கிட்டத்தட்ட 20 வருஷம் சிக்கின மாதிரி போய் சிக்கிறாதீங்க. 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீ உன் மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு நீ வெளியே வா. என் ஜனங்களை நான் விடுவிச்சதுக்கு அப்புறம் அது என்ன அல்ல உன்னை கொண்டுதான் நான் விடுவிக்கொண்டு வச்சிருக்கிற, நீ என்ன சிப்பரல அப்படியே சின்சியர் லவ். என் ஜனங்கள் பாவத்துல ஐயோ எகிப்தில் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருக்கிறாங்க. உனக்கு இங்க லவ் பிரியாணி நடக்கு. லவ் பிரியாணி, லவ் ஐஸ்கிரீம். ஒரே ஐஸ்கிரீம்ல 2 குச்சி வச்சு சாப்பிடுறது, ஒரே ஜூஸ்ல 2 ஸ்டா வச்சு சாப்பிடுறது. என்ன ஆமீன் வர மாட்டேங்க. ஐயோ நமக்கெல்லாம் தெரியாது பாருங்க, பாவம், நம்மள ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க. சீ, அல்லேலூயா சொல்லுங்க. கரண்ட் சாக்கடிக்குமே தெரியாமையே நம்ம போன்ல அவ்வளவு முட்டை. அல்லேலூயா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆர்டர் கொடுத்தது ஒரு காட்டு, இவங்க எஸ்எம்எஸ் அனுப்புறது காட்டு 15 காட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. ஆர்டர் கொடுத்தது ஒரு காட்டு தான். அது என்ன லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ காட்டு காட்டா புடிச்சு புடிச்சு அது அமுத்தம் வந்துட்டே இருக்குது. காட்டு வந்துட்டே இருக்குது. ஆனா ஆர்டர் ஒரே காட்டு தான் கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு அனுப்புற காட்டு 15 காட்டு வருது. என்ன புரியல சொல்றது விளங்கலையா? சோப்பு கலர் காட்டு வருது, பச்சை கலர் காட்டு வருது, என்ன நம்ம கலர் கலரா காட்டு வருது. கர்த்தர் கொடுத்த ஒரே காட்டுங்க, பரிசுத்தம் உள்ள காட்டு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ட கசுமாலை விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற வெளியே வா ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளோட குட்டிகளோட எல்லாம் மோசே, எனக்கு வசந்த வாசிக்க நேரம் இல்ல, எல்லாவற்றையும் கிளம்பி மோசே வருகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சில டைம்ல நம்ம போய் அப்படி அடிமையாகிறோம் பாத்தீங்களா, அப்படியே சிக்கிறோம் பாத்தீங்களா. யாக்கோபு அப்படிதான் ராகேல லவ் பண்றான் பாருங்க. சில டைம்ல நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சொல்லாதனால தான் ராகேல் ஒரு தப்பு பண்ணா, ராகேல் வாழ்க்கையில ஒரு சாபம் வர்ற காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. லவ் பண்றவங்க ஆண்டவரை பத்தி சொல்லி லவ் பண்றது இல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சதமா நான் ஆண்டற பிள்ளை, நான் பாஸ்டர் ஊழியம் செய்யற பிள்ளை, நான் ஆண்டவருக்காய் வாழ்ற பிள்ளை அப்படின்னு சொல்றது இல்ல. ஐயோ கண்ணுமணியே, உன்னைத்தான் தன்னால தேடினேன், நீ ஒரு நிலா நான் ஒரு சூரியன், அப்படி இருக்க கூடாது. நம்ம நிலானா நான் நட்சத்திரம், நீ நட்சத்திரம்னா நான் நிலா, அப்படி இப்படி பயங்கரமா உருகி பயங்கரமா பண்றது. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் அவன் யாக்கோபு பார்க்கும் போதெல்லாம் ராகேல் 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 ராகேல், பாட்டு பாடும்போது ராகேல் ஆஹா ராகேல் அப்படியே பாடினவன் சுவிசேஷத்தை சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, கர்த்தருடைய காரியங்களை சொல்லாதனால தான் அவன் வீட்டுல கிளம்பும் போது அவன் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். என்ன எடுத்துக்கொண்டு வந்தா? என்ன எடுத்துக்கொண்டு வந்தா? விக்கிரகத்தை மறைச்சு ஒளிச்சு வச்சு கொண்டு வந்தான். யாக்கோபுக்கு இது தெரியாது. அவன் முன்னே சுவிசேஷம் சொல்லி இருந்தான்னா, முதலே கர்த்தரை குறித்து சொல்லி இருந்தானா, வெளியே வரும் பொழுது இவன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. ஆமென் சொல்லுங்க. சில நேரங்கள மாமியார் வீட்டுல இருந்து சில பேக் எல்லாம் கொடுத்துடுவாங்க, நல்லா செக் பண்ணிட்டு கொண்டு வா. புரியலையோ நான் சொல்றது? ஹலோ கணவன்மார்களே, சில டைம் நமக்கு தெரியாமையே இங்க வாடிங்க இங்க வா அப்படின்னு அம்மா மாருங்க பிள்ளைய நைசா கிச்சன்ல கூட்டிட்டு போய் ரகசியமா பேசி கீசி என்ன தெரியாம கொடுத்துடுவாங்க. ஆவிக்குரிய குடும்பம்னா பிரச்சனை இல்ல, ஒண்ணு வராது. அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல அப்படி நடக்கும். சோத்து எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் ஐயோ அவங்க இருக்கிறது எல்லாம் கொடுப்பாங்க, அவ்வளவு பாசம் எங்க மேல. சோத்து அது என் மேல ரொம்ப பாசம். சோத்து நான் பாத்தீங்க அப்படியே வீட்டுக்கு போனோடனே கெஸ்டுமா இருக்க மாட்டேன், கிச்சனுக்குள்ளேயே பூந்துருவேன். சோத்துறோம் ஆமா என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் நம்ம பாக்குறோமா, ஃப்ரீயா போற வர்றோமா பாருங்க, ரொம்ப பிடிக்கும் நம்மளைய. ராமன் சொல்ல, நான் ஒரு மருமகன் வீட்டுல வருவேன், சோபால உட்காருவேன், அப்படியே இருப்பேன், அப்படியே போவங்கிற அந்த பொழப்பே அல்ல. அடுத்த நாள் கல்யாணமாயி முதல் நாளே உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள பூந்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. நல்ல கலகலான்னு பேசணும், கலகலான்னு சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க. ஆமா திடீர்னு மாமியார் கூப்பிடுவாங்க, அதை கொண்டு போ, உங்க ஊர்ல இது கிடைக்காது, ஆமா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு இதை கொண்டு போ. நம்மளே முதல்ல 1008 லக்கேஜ் வச்சிருப்போம், பெரிய லக்கேஜ் தூக்குறது நம்ம தான் பாத்தீங்களா. அப்ப அவங்க கொடுத்து ஒரு லக்கேஜ் தூக்கணும் பாரு. நான் உடனே கேட்பேன், எதுக்கு இத்தனை பையன் கேட்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கம்முன்னு இருங்க. அது என்னன்னு அத வீட்டுல போய் தான் பார்க்கணும். ஆமென். ஒண்ணும் இருக்காது, பருப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு கருப்பட்டி தான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. என்ன ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு எண்ணெய் டப்பா தான் இருக்கும். சோத்திரம் அல்லேலூயா. ஆமா சோத்திரம். அன்னைக்கு யாக்கோபு அதெல்லாம் செக் பண்ணல, அதனால தான் வீட்டுக்குள்ள விக்கிரகம் வந்தது. அல்லேலூயா. தேவன் நம்மை வெளியே கொண்டு வரணும் விரும்புகிறா. நீ வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறா. சோத்திரம். கர்த்தர் சில காலங்கள் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும், நம்ம உள்ள இருப்ப தப்பு இல்ல, கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வரணும் விரும்புகிறார். வெளியே வந்தாதான் நமக்கான காலூண்டு நிற்க பண்ணுகிற உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்துவா. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயது. அவன் ராஜ அரண்மனையில சிங்காசனத்துல அவனை உட்கார பண்ணினார்கள். இரண்டாவது நான் சொன்னேன், வெகுமானம் தருவார். நீ காலோண்டு நிற்க செய்வதற்கு தேவன் செய்கிற இரண்டாவது காரியம் வெகுமதிகளை கொடுக்கிறார். 23:11 வாசிங்க. 23:11 குமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து, கிரீடத்தை அவன் மேல் வைத்து, நம்பர் 1 கிரீடம், சாட்சியின் ஆகமத்தை கையில் கொடுத்து 2 அவனை ராஜாவாக்கினார்கள். யோதாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி 3 அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். 4வது ஆசீர்வாதம், ராஜ ஆசீர்வாதத்தை வாழ்த்துகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க 4 ஆசீர்வாதங்களை, 4 காரியங்களை ஆண்டவர் இங்க கொடுக்கிறார். 1 கிரீடம். கிரீடம் என்ன? ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனத்தை வேகமா வாசிங்க. ஏசாயா 62 3வது வசனத்தை வேகமா வாசிங்க. கிரீடம் என்றால் என்ன? கிரீடம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பார். தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்ப. கிரீடம் அப்படின்னாவே தேவன் நமக்கு கொடுக்கிற அழகு, பியூட்டி. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பியூட்டியா இருப்போம், அழகா இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல சில மனுஷர்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பெரிய அழகா இருந்தாங்க.
ஆனா உலகத்தின் பார்வையில் அவங்க அற்பமா எண்ணப்பட்டாங்க. ஆனா தேவனுடைய பார்வைக்கு அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. சொல்லட்டுமா, உதாரணமா சொல்லட்டுமா? தாவீது எப்படி இருந்தான்? தாவீது எப்படி இருந்தான்? ஆடு மேய்த்தான். அவன் அழகை குறித்து பைபிள் சொல்லப்பட்டுதான் இருக்குதா இல்லையா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். அங்க தாவீதை குறித்து, அவன் அழகை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. இந்த அழகு யார் கொடுத்தது? சோத்திரம். அவனை ஊரே அவனை அலங்கோலமா பேசினாங்க, அவனை அற்பமா பேசினாங்க. குடும்பத்தார் ஆண் அனுப்பி 16:12 அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்ணும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். எப்படி இருந்தான்? சிவந்த மேனி, சுண்ட ரத்தம் வரணும் பாஷை அப்படிங்கிறாங்க பாருங்க. அது அந்த கேட்டகரி. சொல்லு, சிவந்த மேனி. அவனை ஆடு மேய்ச்ச அற்பமாய் பார்த்தாங்க. ஆனா அவன் தேவனோடு நெருங்கி இருந்தனால, தேவ பிள்ளையா இருந்தனால ஆட்டோமேட்டிக்கா தேவன் அழகு கூட்டிட்டார் அவனை. கர்த்தரை துதிங்க, பாடுங்க, நீங்க ரொம்ப அழகாயிருவீங்க. ஆமேன்னு வர மாட்டீங்க. என்னுடைய பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாருங்க. ஒருவேளை பழைய விசுவாசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்து வந்த வாலிபர் வரைக்கும் என் போட்டோ பாத்தீங்கன்னா, என்னை பாத்தீங்கன்னா சகிக்க மாட்டீங்க. ஆமேன்னு வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப அழகா இருக்கீங்க பாஸ்டர்ங்கறாங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப முடியெல்லாம் அப்படி நெட்ட குத்துறா நிக்கும். முடி கூட என் சீவுக்கு அடங்காது. இப்ப எல்லாம் பாருங்க, முடி சாப்பிட்டா இருக்கு. முதல்ல எல்லாம் கையை வச்சுட்டு பசங்க ஓடுவாங்க, ஐயோ குட்டுதுற, ஈட்டிடா அப்படிம்பாங்க. என்ன அப்படிலாம் கேவலமா பேசுறேன். என் மூஞ்சி அழகு இருக்காது, தோற்றம் அழகு இருக்காது. தேவன் ஆராதிக்க, தேவனோட நெருங்க கர்த்தர் நம்மை அழகா ஆக்கிடுவார். நல்ல நம்ம சிவந்த மேனி, அழகிய கண்ணு, நல்ல கண்ணு இருக்கும். கொன்ற கண்ணு, அந்த புட்ட கண்ணு, கோழி கண்ணு அதெல்லாம் இருக்காது. நல்ல கண்ணா இருக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல அழகான கண்ணு இருக்கு. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. நீங்கள கண்ணாடி போடாத கண்ணு, நாங்களாம் கண்ணாடி போட்ட கண்ணுகள். சோத்திரம். ஆமா, டூப்ளிகேட் கண்ணுகள். அவன் நீங்களும் அழகான கண்கள். தேவனை ஆராதிக்க துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அழகான பார்வையை கொடுப்பார். அசிங்கமான பார்வையை பார்க்கறது விடமாட்டார். தேவ பார்வைக்கு அழகு கிரீடம். அது ஒரு கிரீடம், அது ஒரு அழகு. நான் சொல்றார், தேவனுடைய கரத்துல நீ கிரீடமா இருப்ப, அவர் ராஜ முடியுமா இருப்ப. உனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பாருங்க, சாட்சியின் ஆகமத்தை, அதிகாரங்களை கொடுக்கிற. முதல்ல அழக கொடுக்கிறார். அவனை வெளியே கொண்டு வந்து அந்த ராஜகுமாரனை முதல்ல கிரீடத்தை, ராஜ ஆசீர்வாதத்தை, ராஜ பதவியை, ராஜ அழக கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை எல்லாம் கொண்டு போய் திடீர்னு கொண்டு போய் உங்களை முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? என்ன அப்பா ஒரு மாதிரி சொல்லுங்க. என்ன ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, ஐயோ என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொன்னாதானே விளங்கு நமக்கு. எப்படி இருக்கும்? அதுக்குன்னு ஒரு அழகு வரணுமா வர வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அங்க உட்காரணும்னா அதுக்குன்னு ஒரு அழகு வரணும் நமக்கு. அந்த அழகை கொடுத்துதான் கூட உட்கார வைக்கிறார். அந்த அழகை நமக்கு தந்துதான் கூட உட்கார வைக்கிறார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது அப்படிதான் ஆண்டவர் செஞ்சு உட்கார வச்சார். யோசேப்ப அப்படிதான் ஆண்டவர் செஞ்சு கூட உட்கார வச்சாரு. பல பாடுகள், பல பிரச்சனை, சூழ்நிலை வந்தாலும் நம்மை அழகுபடுத்தி, மேன்மைப்படுத்தி, நம்மை நல்ல ரூபமாய் ஆக்கி தான் கொண்டு உட்கார வைக்கிறார். யோசேப்பு அப்படித்தான் நல்ல ரூபமா தான் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆசீர்வாதத்தை தேவனுக்கு. அந்தந்த இடத்துக்கு போனா அந்தந்த அழகா நீங்க மாறணும். கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட அழகாய் நம்மை உருவாக்குவார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் சின்ன வயசுல இந்த சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப மோசமான ஆளு நான். அப்படி சாப்பிடுவேன். எங்க அப்பா திட்டுவா, என்னடா நாய் திங்கிற மாதிரி திங்கிற, இப்படியா சாப்பிடுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையா சாப்பிடுறாம்பாங்க. இப்ப நம்ம பாஸ்ட் ஆயிட்டோம். இப்ப நம்ம நாலு இடத்துக்கு போறோம். வீட்டுல சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, அது யாரும் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. 4 இடத்துக்கு போகும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? நம்ம அழகா மாறணும். வீட்டுல திங்கிற மாதிரி உருட்டி, இவ்வளவு பெரிய தட்டுக்கிற சோற 2 உருட்டை கூட்டி உள்ள பாட்டலாம். அது நம்ம வாய் அந்த மாதிரி, நம்ம வகுறு அந்த மாதிரி, நம்ம தொண்டை கொள்ளி அந்த மாதிரி. ஆனா வெளியே போகும் பொழுது அதுக்குன்னு டீசென்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்குன்னு ஒரு அல்லேலூயா ஒரு அழகு இருக்கு. அந்த அழகுல என்ன செய்யணும்? என்ன ஆமென் வர மாட்டேங்குது. நான் கொல்கத்தா ஊழியத்துக்கு போன சொன்ன பாத்தீங்களா? கொல்கத்தா ஊழியத்துக்கு போன பாருங்க. நம்ம ஆனமலையில எப்படி வேணா என்ன செய்யலாம். சில இடத்துக்குள்ள போகும் பொழுது அதுக்கான அழகுல, அதுக்கான காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? அப்போ அங்க தலைவர்கள் வந்துருந்தாங்க, ஐபிஎல் தலைவர் வந்திருந்தாங்க. திடீர்னு மதியானம் சாப்பிடும் போது அவங்கள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க.
நம்மளை விட பெரிய ஆட்கள், அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோத்திரம். திடீர்னு அங்கேயும் போய் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. சோத்திரம். அப்ப அங்க எப்படி சாப்பிடணும்? அவங்க சாப்பிடுற மாதிரி 2 சோறு எடுத்து என்ன செய்யணும்? அப்படி கொஞ்சமா எடுத்து என்ன செய்யணும்? அப்படிதான் சாப்பிட்டேன். லைவ்ல யாரா பாக்குறாங்கன்னு தெரியல. அப்படிதான் சாப்பிட்டேன். அவங்க யாரு? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகுபடுத்தணும். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு அழகு தேவன் கொடுக்கிறார். அந்தந்த இடத்துக்கு போகும் பொழுது அவன் அந்தந்த அழக தேவன் கொடுத்து நம்மளை உட்கார வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்கப்பா. வீட்டுல இருப்பீங்க, தலைக்கு அல்லேலூயா பேன் பார்க்க மாட்டீங்க, ஈரல் இழுவ மாட்டீங்க, தலையில ஆமென் எண்ணெய் போட மாட்டீங்க, தலை சீவ மாட்டீங்க, எப்படி வேணா இருப்பீங்க. பாஸ் வரும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது, ஆவிக்குரிய காரியம் வரும் பொழுது நம்மளை என்ன செய்யணும்? அழகுபடுத்த வேண்டிய விஷயத்தை அழகுபடுத்தணும். தேவனே நம்மை அழகா நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. தலையெல்லாம் சிலர் சீவறதே இல்ல போடுறாங்க. அப்படியே எடுத்து கோச்சிட்டு அப்படியே பின்னி போட்டு வந்துருவாங்க போடுறாங்க. சீப் இருக்கா? வேணா வாங்கி தரேன். நல்ல சீப் எடுத்து நல்ல சீவுங்க. கண்ணாடி பார்த்து முகத்தை பார்த்து கொஞ்சம் மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவுங்க. என்னடா பாசிபிள் எல்லாம் சொல்றாரு? கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துக்கு நேரம் கொண்டு போக விரும்புகிறார். அதற்கான அழகு பியூட்டி நமக்கு தேவைங்க. அதனால பியூட்டி பார்லர் நிறைய வந்துருச்சு. நீங்க அந்த பியூட்டி பார்லர் போகாதீங்க. நமக்குன்னே கர்த்தர் கையில நிறைய அழகு கொடுத்திருக்கிறார். நல்ல பாட்டு பாடு, நல்ல துதி, ஒருத்தரை பார்த்து நல்ல சோத்திரம் சொல்லு, நல்ல பேசு, நல்ல சந்தோஷமா பேசு, அந்த அழகு கூடும். வந்துட்டா இவ பெரியவா அப்படின்னு மூஞ்சி இழுத்தினா மூஞ்சி கோணலா போயிடும். என்ன மேக்கப் பண்ணாலும் மூஞ்சி கோணலா தான் இருக்கும். விளங்குதா? சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், நல்லா இருக்குறீங்களா? சந்தோஷமா சிரிச்சு பேசு. நல்லா இருக்கியா? நான் 5-6 வாழ்ந்துட்டாலும் வாழ்றவாறு வாழ்க்கை. அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா சோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? சாப்பாடு வேணும் வாங்கி தட்டுங்களா? நல்லா சாப்பிடுங்க. சூப்பரா. வீட்டுல அண்ணன் எப்படி இருக்கிறாரு? தங்கச்சி எப்படி இருக்கிற? பாப்பா எப்படி இருக்கு? விசாரிக்கிறா? இவளா விசாரிக்காம விசாரிக்கிற சி கடக்குது. வாடி நீ எங்க அவகிட்ட பேசிட்டு சும்மா பேசிட்டு கடக்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கூட என்ன அழகுது. தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அழகு கிரீடம் கொடுத்து ஒருவர் சந்தோஷப்படும். இந்த ராஜகுமார கொண்டு வந்து அழகுபடுத்துறாரு. கிரீடத்தை கொடுக்கிறாரு, பதவியை கொடுக்கிறாரு, பொறுப்பை கொடுக்கிறாரு. அதற்கான அழகு நமக்கு வரணும். ஆனமல் ஐபிஎஸ் சபை விசுவாசினா அப்படி அழகா இருக்கணும். பேச்சில் அழகு இருக்கணும், வார்த்தையில் அழகு இருக்கணும், சிரிப்புல ஒரு அழகு இருக்கணும். சிரிக்கிறதுலயே அழகு. சிரிப்புனா அதுக்கு அழகு இருக்கு. அழகோட சிரிங்க. பல்லு 32 பல்லு இல்லாட்டியும் பரவாயில்ல, சிரிங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பேசுறத பார்த்தாவே ஐயோ இவகிட்ட பேசவே கூடாது சாமி, இவக சவகாசமே நமக்கு வேண்டாம் பல பேர் பெடனி அடிச்சு ஓடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால சில பேர் பாசு கூட பேசாம ஓடுறாங்க. பாசிட்டு பேசலாம், அந்த அக்கா வந்து பேசும், இவங்க பேசுவாங்க. எதுக்கு வம்பு? யார்கிட்டையும் பேசுவோம், நம்ம பாட்டுக்கு கிளப்பிடுவோம். வண்டி முறுக்கடா கிளப்புடா 50ல. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அழகு, ஒரு அழகு, ஒரு அழகு. தேவன் அந்த அழகை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிரீடம். நம்ம எல்லாம் கிரீடம் பெற்றவர்கள், அழகு பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. ஆமென் சோத்திரம். அடுத்தது அபிஷேகம். அதிகாரம். என்ன சொன்ன? அதிகாரம். சாட்சியின் ஆகமத்தை கையில கொடுத்து இதான் என்னென்ன அதிகாரம், என்னென்ன சட்ட திட்டம் அதெல்லாம் கையில கொடுக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள், அதுதான் கிஃப்ட். அதுதான் நமக்கு நம்ம கையில பைபிள் என்கிற ஒரு பெரிய சட்டமே இருக்கு. அதிகாரம் நம்ம கையில இருக்கு. அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே பைபிள் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிள் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்ம பைபிள் இருக்கு. பைபிளை தூக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமோ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்த வேதாகம் தூக்கணும். சிலர் புதிய ஏற்பாடு தூக்கிட்டு வர்றீங்க, ஆளுகளை பிச்சு போடும். பிச்சு சபைக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ நீ முழு பைபிளை கொண்டு வரணும். அன்னைக்கு கிதியோன்ல இருந்து பைபிள் கொடுத்தாங்க. நீங்க நிறைய பேர் பைபிளை அந்த புதிய ஏற்பாடு கொண்டு வர உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு கொடுக்கல. நிறைய பேர் நான் பாக்குறேன். வெள்ளிக்கிழமை சிலர் கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு சிலர் கொண்டு வந்தாங்க. ஏசுவி நாம சின்ன பிள்ளைகள், படிக்க தெரியாத பிள்ளைகள், அவங்க கூட பைபிள் பெரிய பேர் வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. பைபிளை தூக்கிட்டு, பைபிளை தூக்கிட்டு ஆமென் சொல்லுங்க. மணிப்பூர் பைபிள் என்ன பைபிள் இது?
நிறைய பைபிளே இல்ல. கீழே போடுங்க. சாட்சி ஆகமம் அதிகாரமுடைய பைபிள் நம்ம கையில கொண்டு வரணும். துதிக்க வரும்போது, ஜெபிக்க வரும்பொழுது, ஆலயத்துக்கு எப்பெல்லாம் வரமோ அப்பெல்லாம் பைபிளோட கொண்டு வரணும். சாட்சி ஆகமத்தை கையை விட்டு விலகிடக்கூடாது. உன் இருதயத்தை விட்டு கூட விலகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ போகும்போது வரும்பொழுதும் அதை நீ கடைபிடித்து போகணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல உன் கழுத்துல சத்தியத்தையும் என்ன செய்யணும், கழுத்துல பூண்டுக்கன்னு சொல்றது. மாலை போடுறது இல்ல, செயல தொங்க விடுறது இல்ல. ஜீசஸ் ஒரு பெரிய சிலுவையை போட்ட உடனே ஐயோ ஜீசஸே வந்துட்டாரு, இயேசு வரமாட்டாரு, யாரும் வரமாட்டாரு அந்த சிலுவையை போட்டீங்கன்னா. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார்களே போட்டு நிறைய பேர் பீடத்துல ஐயோ இயேசு விட்டு ரொம்ப நாள் போயிட்டாரு. அவரே சிலுவையில ஜெயிச்சு, அவரே சிலுவை வேண்டான்னு நமக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவர் விட்டுட்டாரு. நம்மள சிலுவையை மாட்டி தெரியலாம். சரி விடுங்க, அவங்க எதுக்கு வம்பு, நமக்கு வம்பு, அந்த ஊர் வம்பு நமக்கு எதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு சிலுவை உங்களுக்கு வேண்டாம்டான்ட்டாரு. சிலுவை என்கிற பாடு டெய்லியும் சுமங்கங்கிறாங்க. சிலுவையை போட்டுட்டு பாடுகள் இல்லை அப்பான்னு பாடுறாங்க. சிலுவை போட்டாவே பாடுதான். ஆமேன், வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதுக்கெல்லாம் எதிரிப்பா. நீங்க எப்படி இருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையை தூக்கிட்டு தான் வர சொல்ல, கழுத்துல மாட்டிட்டு வர சொல்லல. சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் சொன்ன. நம்மளும் சிலுவை சுமக்க மாட்டேன், கழுத்துல வேணா போட்டுக்க. மஞ்சள் கலரு, சிவப்பு கலர், ரோஸ் கலர் பாவாடையெல்லாம் கட்டிட்டு வந்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் யோவாச கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது, அவன் கிரீடம் கொடுக்கும் போது அவர் பாவாடை மாட்டி உள்ள ஒரு பாயிண்ட் வரும்போது இறக்கி விட்டுற வேண்டியதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவாடை மாட்டிட்டு அங்கங்க போய் நின்னுக்கிறாங்க பாவாடையோட. கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை தூக்கினா யாரும் சத்தியத்துக்கு சத்துருவா இருக்காங்க. இது சத்தியத்துக்கு நிக்கிற சபை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளுகள் யாரும் ஏத்துக்கிறது இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அவ கற்றுக் கொடுத்த அல்ல முற்பிதாக்கள் அப்படி எங்களை கற்றுக் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயுல, பெரிய பெரிய அங்கேயே போட்டுட்டு ஆமேன் அந்த சொல்லப்படுகிறாரு. அந்த கவுத்தை தொங்க விட்டு ஆட்டிட்டு வந்து பாவாடையை போட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு வணக்கம் கூட சொல்லாதீங்கன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் முதன்மையான இடத்தை விரும்புவார்கள். அப்பெல்லாம் பைபிள் வசனம் இருக்கு, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா. அவர்களுக்கு இங்க இடம் இல்லை. எப்பவுமே இந்த ஆனமலை சபையில எப்பவுமே இந்த இடத்துக்கு அவர்களுக்கு இடமே அந்த மாதிரி ஆளுங்க கூப்பிடுறதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுத்த சத்தியத்துல நிக்கணும். சாட்சி ஆகமம் எங்க? கர்த்தர் கொடுத்த அதிகாரம் எங்க? அதுல நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, அந்த அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ணி சோத்திரம். ராஜாவாக யார் ஏற்ப அவங்களுக்கு மேல எல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தை தான் முதல்ல ஊத்துறார். முதல் குவாலிபிகேஷன் அவனுக்கு அபிஷேகம் தான். நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, உன் புள்ள பிறந்தாலும் சரி, பேர் வச்சாலும் சரி, என்ன நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ச்சி வந்தாலும் நம்ம தலை மேல அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். எப்ப என் தலை மேல அபிஷேகம் வந்துச்சோ, எப்ப கர்த்தர் ஊற்றினாரு, என் மண்டைய சரி பண்ணிட்டார். வீட்டுக்குள்ள போங்க, என் பழைய போட்டா இருக்கு வேணா பாருங்க, இப்படி நிக்கும் கடப்பார் மாதிரி. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். நான் எங்க போனாலும் சொல்லுவேன் சோத்திரம். ஆரம்ப நாட்கள்ல முடிவெட்ட போகும்போதெல்லாம் அண்ணா ஹீட்டு போடுனா, விளக்கணை போடுனா, அதை போட்டு அமுத்தி கிமுத்தி அவர் போட்டு ஹீட்டர் போட்டு அமுத்தினாலும் புச்சுக்கு நிற்கும். அமுத்துவாரு மறுபடி நிற்கும். அவர் சொல்லுவார், தம்பி உங்களுக்கு என்ன பண்ணாலும் நிக்க மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எப்ப தேவ அபிஷேகம் வந்ததோ, உங்க மண்டையெல்லாம் சரியாகணும்னா அபிஷேகம் வரணும். என்னோட விசுவாசம் அதுதான். 133 சங்கீதம் தான் எனக்கு முன்மாதிரி. ஹல்லேலூயா. ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அவன் தாடியில் வலிந்து ஓடின அபிஷேகம், அங்கிகளில் இறங்கி வலிந்த அபிஷேகம். ஒன்னு சொல்லட்டுமா? ஏன் இந்த பேண்ட் போடுற, ஏன் இந்த சுடிதார் போடுற, ஏன் இந்த ட்ரெஸ் போடுற, இது அசிங்கமா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஒருவனுக்குள் அபிஷேகம் வந்துட்டா தலை சூப்பரா இருக்கும், அவன் தாடி சூப்பரா இருக்கும், அவன் முகம் சூப்பரா இருக்கும், அவன் அங்கி சூப்பரா இருக்கும், தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கும். இப்படி பேசினார்னா நம்மளை பைத்தியக்கார பாஸ்டராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? நான் கூட இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு தேவன் வழி நடத்தினதான். உங்களை எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு தான் கர்த்தர் இந்த ட்ரெஸ் போட வச்சார். தெரியுமா உங்களுக்கு? இந்த ட்ரெஸ் போடுற வரைக்கும் ஒரு ஆளு எனக்கு கீழ்ப்படியில, ஒரு ஆளு என் பிரசங்கத்தை கேட்கல, ஒரு ஆளு என் ஆராதனையில கீழ்ப்படியில. அப்ப இருந்தீங்களா எனக்கு தெரியல.
கீழ்ப்படிய மாட்டாங்க. இவரெல்லாம் பாஸ்டா, இவனெல்லாம் பாஸ்டா, இவன் கீழே உட்கார்ந்து ட்ரம் அடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு மேல இருந்து மைக்கு பிரசங்கம் பண்றான், இவனெல்லாம் பாஸ்டா. எப்ப இந்த ஜிப்பாவை தூக்கி போட்டனா அப்பவே அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றி விட்டாரு. என் பேச்சு மாறினது, செயல் மாறினது, என் பிரசங்கம் மாறினது, என் நடை மாறினது, எல்லாம் மாறினது. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வந்துட்டாவே. இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் பயங்கரமான திக்குவாயன். யாராவது நம்புறீங்களா? பாஸ்டர் பொய் சொல்றாருன்னு. ஏன் நான் பயங்கரமான திக்குவாயன். இன்னைக்கு அந்த திக்குவாய் கூட மாறுறதுக்கு தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. திக்குவாயோட போய் பொண்ணு பாத்திரம்னா பொண்ணே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, திக்குவாயோட நான் பிரசங்கம் பண்ணனா நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு யாரும் கேட்க மாட்டீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கம் தான் பல 1000 ஊர்களுக்கு போகுது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மாறினது? தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் ஒருத்தருக்குள்ள வந்துட்டாவே எல்லாமே மாறிடும். நீ ஏன் இப்படி சாரி கட்டுற, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போடுற, நீ ஏன் இந்த மாதிரி நடக்கிற அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 யோவான்ல சொல்லப்படுகிறது. ஒரு அபிஷேகம் ஒருத்தனுக்குள் இறங்கிட்டா வந்துட்டா அவன் அந்த அபிஷேகமே அவனை நடத்திடும். ஒருத்தனும் அவனுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. எல்லாமே சகல சத்தியத்திலும் அந்த அபிஷேகம் நடத்தும். உன் மனைவி பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து, உன் கணவனை பார்த்து இப்படி நட அப்படி நட அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அபிஷேகம், தேவ மகிமை அவனுக்குள் வந்துட்டாவே அவனை சரியா நடத்திடலாம். அதனாலதான் யோய்தா ஆசாரியனும் யோய்தா மகனும் அவன் அந்த ராஜகுமாரனை அபிஷேகத்தால் நிரப்புகிறார்கள். தாவீதை அபிஷேகத்தால் நிரப்புகிறார்கள். யோசேப்பை அபிஷேகத்தால் நிரப்புகிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல பரிசுத்தவான்களை தேவனுடைய அபிஷேகத்தால் தேவாவி நிரப்பு. அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அபிஷேகம் தேசம் முழுவதும் இறங்கி வந்தது, சபைகள் இறங்கி வந்தது. தனிப்பட்ட மனிதன் மேல் இருந்த அபிஷேகம் சபைக்கே கர்த்தர் இறக்கி கொண்டு வந்தார் அபிஷேகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு ஒருத்தரும் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துட்டா நடத்திடும். இப்படி தாடி வச்சுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் தாடி வச்சுக்கிறான், அப்புறம் சன்னமா அப்படி சன்னமா தாடி வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் மந்தமா வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் குசு 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 குசுன்னு ஆட்டு தாண்ட மாதிரி வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் இப்படிதான் வச்சுக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அபிஷேகம் இருந்துட்டா எப்படி இருக்குமா அப்படி கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆமேன் வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதை ட்ரும் பண்றாங்க, அதை ட்ரும் பண்ணிட்டு அதை கரெக்டா கட் பண்றாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா முதல்ல ஆண்டு அறியாதுக்கு முன்னாடி மீசை இப்படி வச்சிருப்பாராம். இந்த கிருதா முடிய வளர்த்து, இந்த மீச முடிய வளர்த்து, ரெண்டையும் சுருட்டி இப்படி வச்சிருப்பாராம். பெரிய மீசையை வச்சிருப்பாராம். ஒரு தடவை சேவிங் பண்ண போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த முடியெல்லாம் சேவ் பண்றது கடைக்கு போனாராம். அவன் சேவிங் பண்ணும்போது லைட்டா உள்ள இறக்கிட்டானா, விட்டாரு ரப்புன்னு ஒரு அப்பு. ஏண்டா உன்னை எவனாவது அங்க கொண்டு போய் கட் பண்ண சொன்னாங்களா? நான் இதைத்தான் எடுக்க சொன்னேன். உன்னை யாரா மீசுக்குள்ள போக சொன்னது? ராமன் சொல்லுங்க. ஆனா ஆண்டோட அபிஷேகம் வந்தோட ரசிக்கப்பட்ட உடனே அப்படியே கம்ப்ளீட்டா வலிச்சிட்டாரு. ஒரு நாள் அவருக்கு மீசை வச்சதே இல்ல. நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் தாடி கொஞ்சம் வளர்த்துங்க பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நீங்க போட்ட ஜிப்பாவுக்கு கொஞ்சம் தாடி வளர்த்துங்க பாஸ்டர். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சீக்கிரமா மீசையும் வலிக்க போறேன். என்ன ஆமேன்னு வர மாட்டீங்க? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக எந்த அழகு 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 தேவன் நம்மை சரி அழகுபடுத்துவார். ஆமென் சொல்லுங்க. என் மனைவிக்காக கொஞ்சம் மீசை வச்சிருக்கிறேன், அப்புறம் சீக்கிரம் அதை எடுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கடைசியாக ஆசீர்வாதத்தை, ராஜா வாழ்க வாழ்க தம்பி, நீ வாழ்க தம்பி அப்படின்னு சொல்ல. எப்படி சொல்றாங்க? யோகிதாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் தெரியல, அவர் பெரிய சீனி வயசா இருக்கும். அவங்க மகன் அவனுக்கு இவனை விட வயசு தாசியா இருந்திருக்கு. ஆனா எல்லாம் எப்படி சொல்லி வாழ்த்துறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விசுவாசிக்க, தம்பி போயிட்டு வரேன் தம்பி, தம்பி சோத்துறங்க தம்பி. இந்த பாயிண்ட் வந்தனால சொல்றேன். பாஸ்டர் ராஜா வயசு கம்மியா இருந்தாலும் எனக்கு தேசத்தின் ராஜா அவரு. உங்க பார்வை அப்படி மாறணும். தேவனே அப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாடுல யாரெல்லாம் ராஜா வானாங்களோ அவர்கள் எல்லாம் ராஜா வாழ்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் கூட சிங்கக்கபில தூக்கி போட்ட ராஜா பார்த்து, ராஜா நீர் என்றும் வாழ்க. அவர் மோசமானவரா இருந்தாலும் அவர் என்ன சொல்லி வாழ்த்துறாரு? ராஜா நீ வாழ்க. நம்மளா இருந்தா சனியை முடிச்சவனே என்ன தூக்கி போட்டையடா அப்படின்னு இருப்போம். ஆனா அவன் ராஜா நீர் வாழ்க வாழ்த்துறா. கரமையத்தோட அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வெகுமானங்கள் அது. பாஸ்டருக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா அது ஒரு வெகுமானம்.
சாவனத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது தேவன் கொடுத்த ஒரு வெகுமானம். தேவன் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வெகுமானங்கள், அதை சொல்லி அதை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பேரை கொடுத்துருக்க, அந்த பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் கொடுக்கிற வெகுமானங்கள். ஐயோ, மூணாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் போச்சு. மூணாவது சொல்லி முடிக்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை நிறுத்துவதற்கு அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வெட்டுறார், அழிக்கிறார். அதே அதிகாரத்துல 15 வசனத்தில் அவளுக்கு இடம் உண்டாக்கின பொழுது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனால் அங்கே அந்த அத்தாலியாளை கொன்று போட்டார்கள். யார் தடையா இருந்ததோ, யார் எதிரா இருந்ததோ அந்த அத்தாலியாளை அழிச்சாங்க, கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, 17 வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோயிலுக்கு போய் அதை இடித்து அதை பலிபீடத்தையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரிகளையும் மாத்தானையும் பலிபீடத்துக்கு முன்பாக, ஐயோ எனக்கு கோபம் மட்டும், எனக்கு தேவன் மட்டும் ஒரு அதிகாரம் கொடுத்தாருன்னா நான் உடனே கிளம்பி போய் அங்க இருக்கிற ஆவியை ஒரு கத்தி வச்சு கூத்தி. ஹலோ, சிலருக்கு புரியல, புரியாது. சிலருக்கு புரியவே புரியாது. எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்தாருன்னா இப்பவே கிளம்பி போய், வாடா தம்பி வாங்கடா, டே ஜோசுவா வா, டேவிட் வா, கார்த்தி வா, அருண் வா, எல்லாரும் வாங்கடா, கிளம்பி எங்க பின்னாடி மட்டும் இல்லங்கடா, நான் சொருகிறேன்டா உள்ள. ஆமென் சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. அத்தாலியால போட்டதும் இல்லாம அங்கிருந்த அல்லேலூயா விக்கிரக கோயில்கள், அங்கிருந்த எல்லா பலிபீடத்தையும் அந்நிய பலிபீடத்தையும் தகர்த்து நொறுக்கி பூஜாரிகள் எல்லாம் பலிபீடத்தை உண்மையை கொண்டு போட்டாங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரங்கள் சார்ந்திருக்கிற எந்த காரியம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடாது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. சார்ந்து வருகிற எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. முதல் வேலையா கர்த்தர் அதை நொறுக்குகிறார். யோவாசை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தேவனை செய்கிற பெரிய காரியம் தெரியுமா? எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறார். இன்னும் விக்கிரகங்கள் விட முடியல, இன்னும் விக்கிரக சோத்தை நம்ம விட முடியல, விக்கிரங்களுடைய சுண்டலை விட முடியல, விக்கலுடைய காரியங்களை இன்னும் நமக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். சாணி வலிக்க போறோம். பாஸ்டர், அமாவாசைக்கு வலிக்க கூப்பிட்டாங்க பாஸ்டர், போய் வலிச்சுட்டு வந்தேன் பாஸ்டர். ஹலோ, ராமன் சொல்லுங்க. அந்த மாதிரி நாளுகளுக்கு உங்க வேலைகள் அங்க செய்யக்கூடாது. விக்கிர சம்பந்தமான எந்த காரியங்களும் நம்ம தொடக்கூடாது. கர்த்தர் அதை அழிச்சு போட்டாராம், அதை கம்ப்ளீட், அதை நொறுக்கி போட்டாரோ, கொண்டு போட்டாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன், உபவாச ஜெபத்துல கூட சொன்னேன். அப்படிப்பட்ட சம்பந்தமான வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கும்னா அதையெல்லாம் என்ன செய்யணும்? அழிச்சிடணும். கொண்டு போய் பள்ளத்தாக்குல, யோசுவா 7ஆம் அதிகாரத்துல கொண்டு போய் அவங்க பள்ளத்தாக்குல போட்டு அதெல்லாம் சுட்டரிச்சாங்களாம். நீங்க ஒருவேளை சோத்திரம் கோயிலுக்கு போயிட்டு வந்த துண்டு, சட்டை, கருப்பு துணி, சிவப்பு துணி, மஞ்சள் துணி விளங்கலையோ, எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆமே, நீங்க போயிட்டு வந்த சங்கிலி கிங்கிலி எல்லாம் இருக்கும், மாலகையெல்லாம் வச்சிருப்பீங்க, இன்னும் பத்திரமா ஏதாவது வச்சிருப்பீங்களா வீட்டுக்குள்ள, ட்ரங்க் பெட்டிக்குள்ள, அலமாரிக்குள்ள, பீரோக்குள்ள. எங்காவது தேவனுக்கு பிரியமில்லாத இதெல்லாம் இருக்கும்னா இன்னைக்கு போய் எல்லாம் சுட்டரிச்சிரு, அழிச்சிரு. கர்த்தர் உன்னைய காலூண்டு நிக்க வைக்க போகிறார். உன் வாழ்க்கை மிகவும் காலோடு நிக்க வைக்க போகிறது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை பார்க்க போற. அழிக்க வேண்டியது அழி. இந்த அத்தாலியால என்ன தெரியுமா? துன்மார்க்கம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு வசனம் பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 22 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க பார்க்கிறோம். ஆமென். அங்க துன்மார்க்கத்தை அவர் சொல்லி வந்தால் வாசிக்க நேரம் இல்லமா, சோத்திரம். துன்மார்க்கத்தை அங்க குடும்பத்திற்கு வழி நடத்தினார். துன்மார்க்க வாழ்க்கையில அங்க பின்பற்ற வச்சான். யாரு? அத்தாலியா. சோத்திரம். 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்கே அல்லேலூயா கோபப்பட்டா. கோபம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கோபம் இன்னும் அழியாம இருக்கு. ஆமே, சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு கோபம் வருது சிலருக்கு, நிறைய பேருக்கு. அம்மானு பாக்குறதுல, மனைவின்னு பாக்குறதுல, புருஷனு பாக்குறதுல, யாருன்னு பாக்குறதுல கோபம் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வருது. கோபப்பட்ட அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். காயின் கோபப்பட்டான், கர்த்தர் அடையாளத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. கோபப்பட்டவங்க லிஸ்ட்ல எடுத்து நான் வாசித்தேன்னா பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
கோபப்பட்டவங்க லிஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு பைபிள்ல. எரிச்சல், கோபம், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, நீங்க காலோட நிக்க முடியாது. இங்க அத்தாலியால் கோபப்பட்டா அடுத்த அதிகாரத்துல அத்தாலியா போட்டு தள்ளிட்டாங்க. கோபப்பட்டா அவனை போட்டு தள்ளிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோபமாகாது. கர்த்தரே சாந்தமுள்ள ஆண்டவர். அவர் கோபப்பட்டா என்ன செஞ்சிருக்கலாம்? ஆமென். அரண்மனை கொண்டு போய் அவருக்கு சாலை போட்டு, அவருக்கு பயங்கரமா சாலை போட்டு, அவர் மேல காரி துப்பி, அவர் அடிச்சு, அவரை காயப்படுத்தி என்னெல்லாமா செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து சில டைம்ல பொறுமையா இருக்கிறார் நமக்காக, பிதாவுக்காக. அவர் செஞ்ச சித்தத்தை நிறைவேற்ற பொறுமையா இருக்கிறார். சில டைம்ல நம்ம பொறுமையா இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவோம். ஆமென் சொல்லுங்க. நான் வாலிப பிள்ளையில எப்படி இருந்த தெரியுமா? டே வாடா முருகா அப்படின்னு வருந்து கட்டிட்டு, நைட்டையும் பாவாடையும் வருந்து கட்டிட்டு ஓடக்கூடாது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சாந்தம், கொஞ்சம் அமைதல். அப்படியே பயங்கரமா ஏறிட்டு போக கூடாது. கோபம் வந்தா அடுத்த பாவம் செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியது செய்யும், தூண்டும். சட்டி கிட்டி எல்லாம் ஒடுங்கிரும். இன்னைக்கு நிறைய வீட்டு செம்பு ஒடுங்கிறதுக்கு காரணமே என்ன? இதான் ரீசன். தூக்கி டமார்னு போட்டுறது. தண்ணி கொண்டு வருவாங்க, ஏதோ ஒண்ணு கேட்டுப்பாரா, கோவத்துல அப்படியே போட்டுறது தண்ணியோட செம்ப. நிறைய வீடுகளில் செம்புகள் ஒடுங்கி இருக்கிற காரணம் நான் தான் என்று இப்பொழுது ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர். அலையலையா சொல்லுங்க. ஆமே. கோபம் வேண்டாம். கோபத்தை தூக்கி போடுங்க. அத்தாலியால் என்றால் துன்மார்க்கம், அத்தாலி என்றால் கோபம், அத்தாலி என்றால் மகிழ்ச்சி கொடுக்காதவ, அத்தாலி என்றால் சமாதானம் கொடுக்காதவ. வசனம் சொல்லுகிறது 23:21 வாசிக்கும் பொழுது, அத்தாலியாலை ஜனங்கள் மகிழ்ந்தார்கள். அத்தாலியால் பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. அங்க மகிழ்ந்தாங்களாம், அங்க அமைதி சமாதானம் வந்துச்சான். காரணம் என்ன தெரியுமா? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தாலியால் போனதுக்கு அப்புறம், அத்தாலி இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி இல்ல, அத்தாலியால் இருக்கிற வரைக்கும் அங்க சமாதானம் இல்ல. இன்னைக்கு நிறைய நேரம் சமாதானம் காரணம் சில டைம் நம்மளுடைய குணங்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம், அதை அழிச்சு பாரு, சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்துல? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை காலூன்றி நிக்க வைக்க போகிறார். காலூன்றி நிக்க செய்வதற்கு யோவாசுக்கு தேவன் என்னென்ன கொடுத்தார்? ஒன்று, வெளியே கொண்டு வந்தார், வெகுமானம் கொடுத்தார், வெட்டி போட்டார். அல்லேலூயா. ஓ ரகதனமரஹ, ஓ ரிகதனமரஹதலரபலபா. ஓ ஹalleluya. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். ஆகவே சேர் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி போட்டு நீங்கள் வரிசையாக, இந்த 2 வயசு இங்க 2 வரிசையாக ஒருவர் பார்த்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமேன். முழுக்கி ஞானஸ்தானி எடுத்தவங்க, ஆமேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல, ஆமேன். அல்லேலூயா. வரிசையா நிப்போம். உங்களுக்கான சாப்பாடு ஆயத்தமா இருக்கு, நீங்க மற்றவர்கள் வெளியே போக வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. ஓ ரகதனகத